போர்ட்ஃபோலியோ இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்கில்ஸ். நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோக்காக ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது என்ன டாப்பிக்கில் ஒர்க் பண்ணுறது, எப்படி உங்கள் போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணுறது, அப்புறம் உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் ரிவ்யூக்கு கொடுக்கும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருமோ அது எல்லாமே நான் அந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கில்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் கம்பெனிஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவே கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிசர்ச் ஸ்கில்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்கள் ரிசர்ச் ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் ஆப்ஸில் ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு நேஷனல் டிசாஸ்டர் வரப்போகுதுன்னா வார்னிங் சென்ட் பண்ணணும். அதே மாதிரி பீப்புளுக்கு ஏதாச்சும் அன்எக்ஸ்பெக்டட் டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா பீப்புளால் ரெஸ்கியூ டீமை காண்டாக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கிரைசிஸில் என்னென்ன நீட்ஸ் இருக்குமோ ஒரு பீப்புளுக்கு அது எல்லாமே நீங்கள் இந்த ஆப்பில் சால்வ் பண்ணலாம். அல்டிமேட்லி நீங்கள் எதாவது ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ப்ராஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஸ்கில்ஸ் தான் நல்லா இருந்திருக்கும், எனக்கு அது தெரியவே இல்லை, எனக்கு எப்படி பண்ணுறது புரியல அப்படின்னு இந்த மாதிரிலாம் யோசிக்கிறத விட்டு உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை வச்சு ஒரு ஜாப் வாங்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கேட்குற ஸ்கில்ஸ் நீங்கள் அங்கே போய் கற்றுக்கலாம். செகண்ட், நீங்கள் டாபிக் சூஸ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்டை முடிச்ச பிறகு இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணேன், இந்த இன்டர்வியூஸ் நடத்தினேன், இந்த மாதிரி பேசினாங்க யூசர்ஸ், இந்த மாதிரி கன்வென்ஸ்லாம் சொல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிக்குள்ளே உங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் இன்ட்ரோ கொடுக்கலாம். In today's urban environment, the unforeseen occurrence of crisis demands immediate and effective response mechanisms. The following narrative outlines the design of a Sentinel crisis app, a solution designed to address gaps in existing emergency response systems. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற இந்த டாபிக்ஸ்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்கேஜிங் ஹுக் கொடுத்து இன்ட்ரோ கொடுங்க. செகண்ட், ஏன் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பர்சீவ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இந்த பாயிண்ட் தான் உங்களோட பேஷன் அண்ட் டிட்டர்மினேஷனை காட்டும். இது ஒரு விதத்தில் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சொல்லலாம். தேர்ட், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்கள். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பற்றி தனி வீடியோவே போகலாம், பட் நம்ம இப்போ போர்ட்ஃபோலியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இது உங்கள் ப்ராஜெக்ட்க்கு ஒரு ஃபவுண்டேஷனில் ஒரு பேஸ் செட் பண்ணும். ஃபோர்த், டென்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள். லைக் கிரைசிஸ் நடந்துச்சுன்னா ரெஸ்கியூ டீம் சைட்டுக்கு வரதுலேருந்து அந்த கிரைசிஸ் ரெக்கவரி ஃபண்ட் அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு போய் சேர்ற வரைக்கும் எவ்வளோ பியூரோக்ரசிஸ் எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபிஃப்த், இந்த ப்ராப்ளம்க்கு ரிசர்ச் இன்சைட்ஸ் வச்சு நீங்கள் என்ன மாதிரிலாம் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது உங்கள் கதையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். சிக்ஸ்த், உங்கள் சொல்யூஷனை எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்க்கும் என்னென்ன நீட்ஸ் அண்ட் எந்த பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இதை சால்வ் பண்ணுதுன்னு சொல்லுங்கள். அல்டிமேட்லி நீங்கள் ஏன் இந்த சொல்யூஷன் ரிசால்வ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரீசன் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். செவன்த், உங்கள் சொல்யூஷனை இம்பாக்ட் சொல்லுங்கள். எயித், இந்த ப்ராஜெக்ட் ஜேர்னியில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, இந்த மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் தான் ரெக்ரூட்டர்ஸ்கிட்ட உங்களை செல் பண்ணும். நைன்த் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அப்புறம் பிஹைண்ட் த சீன் இமேஜஸை ஆட் பண்ணுங்கள். ரெக்ரூட்டர்ஸ் இதை பார்த்து முடிக்கும் போது என்னமோ அவங்களே இந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோரியில் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்ட்ரக்சர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கன்வென்ஷனாக இருக்கிற போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்களே, அது உங்கள் கதைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இது எக்ஸ்ட்ரா ஒர்க் தான், பட் ரெக்ரூட்டர்ஸ்க்கு உங்கள் க்ரியேட்டிவிட்டி அண்ட் டெடிகேஷனை காமிக்கும். இது தேர்ட், நீங்கள் டிசைன் பண்ணுற போர்ட்ஃபோலியோ எல்லா கம்பெனியுமே செட் ஆமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் ஸ்கில்ஸ்க்கும் உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு 5 to 6 கம்பெனிஸை சூஸ் பண்ணி க்ளோஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அந்த 5 to 6 கம்பெனிஸ்க்கு காமனாக இருக்கிற ஸ்கில்ஸை எம்பசைஸ் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுங்கள். இந்த 5 to 6 கம்பெனிஸில் உங்களுக்கு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதில் 1-2 ட்ராப் பண்ணாலும் அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எப்படியாச்சும் ஒரு ஜாப் வாங்கிட முடியும் உங்களால். ஃபோர்த், நான் போர்ட்ஃபோலியோ டிப்ஸ் பற்றி ஒரு 20 minute லாங் வீடியோ போட்டிருந்தேன். அதை கன்சைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. டிப் நம்பர் 1, நீங்கள் அப்ளை பண்ண ஜாபுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோவை டெய்லர் பண்ணுறது. இது நிறைய பேர் பண்ணுற காமனான மிஸ்டேக். அவங்க எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் UIக்கும் அப்ளை பண்ணுவீங்க, UXக்கும் அப்ளை பண்ணுவீங்க, விஷுவல் டிசைனுக்கும் அப்ளை பண்ணுவீங்க, ப்ராடக்ட் டிசைனுக்கும் அப்ளை பண்ணுவீங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே போர்ட்ஃபோலியோ சென்ட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் UX ரோலுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா UX ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் மட்டும் எலாபரேட் பண்ணி காமிங்க. இப்படி காமிக்கிறதுனால உங்களோட எல்லா ஸ்கில்ஸுமே அதில் வெளிப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை நான் செஞ்சிருந்தேன், ஆனால் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக இதெல்லாம் மாற்றினேன் அப்படின்னு நீங்கள் காமிங்க. இன்டர்வியூஸ் பண்ணதெல்லாம் எலாபரேட்டாக காமிங்க. என்ன ரியாக்ஷன் ஒவ்வொரு கொஸ்டினும் கேட்கும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிங்க, இது எவ்வளோ டியூரேஷன் இன்டர்வியூ, இந்த மாதிரி டீட்டெயில்டாக காமிக்கும் போது நீங்கள் UX அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கில் எலாபரேட்டாக காமிக்கும் போது அவங்க கேட்குற ஸ்கில் செட்டுக்கு உங்கள் ஸ்கில் செட் மேட்ச் ஆகுதான்றது 80 to 90% உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். டிப் நம்பர் 2, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் மினிமமாக எத்தனை கேஸ் ஸ்டடிஸ் இருக்கணும். நீங்கள் மினிமமாக உங்கள் போர்ட்ஃபோலியோ 3 to 5 கேஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுருக்கும்போது நீங்கள் வெறும் மொபைல் டிசைன் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மொபைல் டிசைன் மட்டும் பண்ணாதீங்க. வெப்சைட் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வெப்சைட் மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் வர்ஸ்டைல் டிசைன் நீங்கள் காமிக்கணும். நீங்கள் பாயிண்ட் ஆஃப் சேல் செய்யுங்க, காரோட இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல அது டிசைன் செய்யுங்க, ஸ்மார்ட் வாட்ச் டிசைன் செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும்போது என்ன நடக்குதுன்னா ஹைரிங் மேனேஜர்ஸ் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். அவங்க எல்லாத்துலேயுமே மொபைல் அப்ளிகேஷன்ஸ் பார்ப்பாங்க, வெப்சைட் டிசைன்ஸ் பார்ப்பாங்க. ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ வரும்போது மட்டும் இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஒரு ரெக்வயர்மெண்ட்டு இல்லைனாலும் நீங்கள் ஒரு வர்சடைல் டிசைன்றது அவங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வர்சடைலாக உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கோங்க நான் சொல்ல வரேன். ஸோ இந்த டிப்பில் கடைசி நான் என்ன சொல்ல வரேன்னா மினிமமாக 3 to 5 கேஸ் ஸ்டடிஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி யூனிக்கான ப்ராஜெக்ட் செய்யுங்க. இது ரொம்ப ஐ கேட்சியாக இருக்கும். நீங்கள் ஒரு வர்சடைல் டிசைன் உங்களுக்கு தெரிய வரும். டிப் நம்பர் 3, உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் சொல்ல வர வேண்டிய விஷயத்தை கான்சியஸாக சொல்லணும். ஹைரிங் மேனேஜர் டிசைன் மேனேஜர் அவங்க போர்ட்ஃபோலியோ பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கில் செட்ஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
செகண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுமா பார்ப்பாங்க, நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் பண்ண விஷயங்களை கன்வே பண்ணுறீங்கன்றது. இதில் இன்னொரு ஃபேக்டர் என்ன தெரியுமா, இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் எவ்வளோ ஸ்பீடாக அதை கன்வே பண்ணுறீங்கன்றது பார்ப்பாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளாக்காக டெக்ஸ்ட் கொடுத்து வச்சிருந்தீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோனா அதை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 3 to 5 minutes ஆகும். அவங்களுக்கு வந்து thousands ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஒரு நாளைக்கு வரும். எல்லாத்தையுமே இப்படி உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. கரெக்டாக அவங்க பார்த்து அடுத்த 2-3 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யணும்னா நீங்கள் வந்து டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணணும். அந்த விஷுவல்ஸ் பார்த்தா உங்களுக்கு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆச்சுன்னா உங்கள் டெக்ஸ்ட்டை படிப்பாங்க. டெக்ஸ்ட்டை படித்து அதுக்கப்புறமா அந்த பக்கத்துக்கு இமேஜும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எங்கேஜாக இருப்பாங்க. ஹைரிங் மேனேஜரோ டிசைன் மேனேஜரோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எல்லாரோட போர்ட்ஃபோலியோ கம்பேர் பண்ணும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ தனியாக தெரியும். ஸ்டெப் நம்பர் 4, நீங்கள் எதுலையாச்சும் ஸ்கில்டாக இருந்தீங்கன்னா அது உங்கள் ப்ரொஃபைல் இன்ட்ரோலே கொடுத்துருங்க. நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் கண்டிப்பாக உங்களை பற்றி நீங்கள் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுப்பீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிசர்ச் ஓரியன்டட் பர்சன்னா நீங்கள் ரிசர்ச் ஓரியன்டட் பர்சன் நீங்கள் அதை இன்ட்ரோவில் கொடுத்துறீங்க. இன்ட்ரோவில் கொடுத்த பிறகு கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூம் பார்த்து தான் போர்ட்ஃபோலியோக்கு வருவாங்க. அப்படி வரும்போது நீங்கள் வந்து ரிசர்ச் ஓரியன்டட் பர்சன் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்கன்னா ரிசர்ச் பார்ட்டுக்கு வரும்போது அவங்க ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ரிசர்ச்சில் ஸ்கில்டாக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி உண்மையிலே ஸ்கில்டாக இருந்தீங்கன்னா அவங்க மைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும் நீங்கள் வந்து உண்மையிலே ஸ்கில்டான பர்சன் சொல்லிட்டு. நீங்கள் ஏதாச்சும் ஸ்கில்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் போட்டுருங்க. அந்த ப்ரொஃபைலில் சொன்னது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிஃப்ளெக்ட் ஆகணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 5, நீங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் டாக்குமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிப்பீங்க. ஒரு வெர்ஷன் ப்ரோட்டோடைப். அந்த ப்ரோட்டோடைப் வந்து டெஸ்ட் பண்ணும்போது யூஸ்வலி வந்து ப்ரிஃபரன்ஸ் டெஸ்டிங் பண்ணுவீங்க, யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணுவீங்க. பண்ண பிறகு ஒரு வெர்ஷன் வரும். ஸோ இந்த வெர்ஷனையும் பழைய வெர்ஷனையும் கம்பேர் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணுங்கள். இப்படி டாக்குமெண்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சூப்பராக உங்கள் யூசர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ண ரிசல்ட்ஸ் கரெக்டாக, நீங்கள் கொண்டு வந்த ரிசல்ட்ஸ் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்றதை உங்களுக்கு புரிய வரும். இதை நீங்கள் ஏன் செய்யணும்னா இது வந்து ஒரு ஐசிங் அந்த கேக் மாதிரி தான். நீங்கள் எதாவது கம்பெனியில் போய் செய்ய போகிறீங்க, அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதோட நீங்கள் இங்கேயே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு வேல்யூ ஆடர் மாதிரி அவங்களுக்கு தெரிய வரும். மோஸ்ட்டாக ரொம்ப ஒரு ரேராக தான் இதெல்லாம் செய்வாங்க. நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோ யூனிக்காக தெரியும் அவங்களுக்கு. டிப் நம்பர் 6, இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு தான். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது என்ன கற்றுக்கிட்டீங்கன்றது டாக்குமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு லேர்னிங் ப்ராஜெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக நீங்கள் யூஎக்ஸ் முடிக்கும் போது நீங்கள் யூஎக்ஸில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்றது டாக்குமெண்ட் பண்ணுங்கள். யூஐ முடிக்கும் போது யூஐயில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு டாக்குமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாக்குமெண்ட் பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை நீங்கள் கன்வே பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கு இல்லை ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 7, உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் எதை வச்சுக்கணும். நீங்கள் வெப்சைட்டும் வச்சுக்கலாம், பியான்ஸ்லையும் வச்சுக்கலாம், இல்லை ட்ரிபிள்லையும் வச்சுக்கலாம். இதுதான் கரெக்டான வே அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் எதில் வேணால் வச்சுக்கலாம். வெப்சைட்டில் வைக்கிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா எதை பார்த்து ஸ்கிப் பண்ணுறாங்க, எந்த விஷயத்தை அவங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஹீட் மேப்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிறதுனால உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பிடிஎஃப்ல மட்டும் சென்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ரொம்ப பெரிய ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. நீங்கள் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிடிஎஃப் ப்ளீஸ் பண்ணிடாதீங்க. டிப் நம்பர் 8, லாஸ்ட் டிப், ஒரு கம்பெனிக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவை எப்படி சென்ட் பண்ணணும். நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க, அவங்க இமெயில் ஐடி கொடுத்த பிறகு ஒரு சின்ன இன்ட்ரோ போட்டு அதுக்கு கீழே வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ லிங்க் சென்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுவீங்க. கரெக்டாக. ஸோ உங்களுக்கு 1000 மெயில்ஸ் வரும், 1000 அப்ளிகேஷன்ஸ் வரும். அது எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு போர்ட்ஃபோலியோவை லிங்காக மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த லிங்க்கு கீழே உங்கள் டிசைன்ஸில் கொலாச் பண்ணி ஒரு தம்ப்நெயில் இமேஜ் ரெடி பண்ணுங்கள். அந்த தம்ப்நெயில் இமேஜில் இருக்கிற டிசைன்ஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த லிங்க் கிளிக் பண்ணுறதுனா ஹையர் சான்சஸ் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் வரும். உங்கள் இன்ட்ரோ நல்லா இல்லை, உங்கள் ரெஸ்யூம் நல்லா இல்லை, கண்டிப்பாக இந்த இமேஜை பார்த்து வரதுக்கான ஹையர் சான்சஸ். அது நிறைய பேருக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்து இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் கூட ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. இது ஏன்னா நேச்சுரலாக அவங்களுக்கு எந்த ஸ்கில் வரலையோ அதை தான் அவங்க போர்ட்ஃபோலியோவில் எம்பசைஸ் பண்ணி காட்டுவாங்க. அப்போ அந்த ஸ்கில்காக அவங்களை இன்டர்வியூ பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க when compared to a person who's playing their strength. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு ஜாப் வாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணுமோ நீங்கள் கற்றுட்டு டெவலப் ஆகிட்டே போகலாம். உங்களுக்கு எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுலேருந்து அதை எப்படி சென்ட் பண்ண ரெக்ரூட்டர்ஸ்க்கு வரையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். நான் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டாபிக் பேசணும்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். I'll definitely make a video about it. And நான் அவங்க எல்லாருமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். Cheers, enjoy.